நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேற கால தாமதம் ஏற்படுவது ஏன்? கால தாமதம் அப்படின்னு நம்மளா ஏற்படுத்திடும் அவசரப்படுவதன் காரணமாக கால தவணை கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுமை கிடைச்சிருன்னு சொன்னா காலத்தை நமக்கு பொருட்டே கிடையாது. அவசரப்படுவதன் காரணமாக கால தாமதமாயிட்டு இருக்குன்னு சோர்வடைகிறோம், கவலைப்படுறோம், நிராசப்படுறோம், துன்பப்படுறோம், துயரப்படுறோம். நிராசப்பட்டவங்களாகவும் வழி மாறி போகவும் தயாரா இருக்கும். ஏதாவது வழி அமையுமா நமக்கு அப்படின்ற அளவுக்கு மனசை பக்குவப்படுத்தி பண்படுத்தி கொடுக்கும்போது நாளைக்கு இணை வைக்கக்கூடிய நம்ம குணம் நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த கால தவணை வந்து நம்ம நன்மைக்காகத்தான். என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் வேணும்னு நான் முடிவு பண்ணக்கூடாது, அது இறைவன் தான் முடிவு பண்ணணும். எப்போ நான் இப்படி வேணும் முடிவு பண்ணிட்டோம், நீ இறைவனுக்கே அறிவிக்கிறீங்க எனக்கு வாழ்க்கை இப்படி வேணும்னு சொல்லிட்டு. இது பெரும்பாலும் நம்ம வந்து மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அவங்க கவனிக்கிறோம். 49:16 நீங்கள் வாழ்க்கையை பற்றி அல்லாவுக்கே அறிவிக்கிறீர்களோ, எனக்கு இதுதான் வேணும் இப்படித்தான் வேணும், எப்ப கற்பனை வழியை உள்ள கொண்டு விட்டீங்களோ நம்மளே அறிவிக்கிறோம் இப்படித்தான் வேண்டும். அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கு அறிகிறான், அன்றையும் அல்லாஹ் எல்லா பொருட்களும் சூழ்ந்திருப்பவன் என்று கூறும். எனக்கு எது வேணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணணும். இது நம்ம அவனை கண்ணியப்படுத்துறது, இது சரணாகதின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம், இப்படித்தான் வேணும் இதுதான் வேணும் உருவமா வச்சிருக்கும் போது அது அசுத்தமா இருக்குது, அந்த அசுத்த நீக்குங்க. உருவ வழிபாடு கூடாது. அதுல மனை செயல் இருக்குது, பொருள் செயல் இருக்குது. அந்த உருவத்துல அவன் உருவாக்கும் போது அது நன்மைதான் நமக்கு தீமையில இருக்காது. அந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக இந்த சோதனை காலம், ஒரு தவணை காலம் சமயமா தான் இருக்குது. இறைவனது சமயமா தான் நமக்கு இருக்குது. வெகு விரைவில் நற்கூலி அளிப்பான், நம்பிக்கையாளருக்கு வெகு விரைவில் நற்கூலி அளிப்பான். ஏன் வெகு விரைவில் தூரமா போயிட்டு இருக்கு? நம்ம உணர்ச்சியில் இருக்கிறோம், உருவமாக்கிட்டோம். உணர்ச்சிகள்ல தூரமாயிட்டு இருக்கோம், உணர்வுகளும் நெருக்கமாயிட்டு இருக்கோம். 4:146 எவர் சீர்திருந்தி நம்ம மனசுக்குரிய எண்ணங்களை சீர்திருத்தி அல்லாவை உறுதியாக பற்றி கொண்டு அவனை கண்ணியப்படுத்தி உனக்கு பொருத்தமாக நெருக்கமாக்கிறவனே, நீ எந்த அமைப்பில் படிச்சோ அந்த நான் வாழணும், உனக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை அமைச்சு தரணும், உனக்கு பொருத்தமான வாழ்க்கையே உனக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையோட உனக்கு பொருத்தமான வாழுந்தரத்தில் உனக்கு பொருத்தமான மக்களோட அமைச்சு கொடு. எல்லாமே அவன் சரணாகதி. எதுவுமே என் முடிபடி வேணாம், ஏன் நீ நன்மை தான் எனக்கு நாடு, தீமை நாட மாட்டேன், ஒரு கால் நாட மாட்டேன். அப்படி யார் சரணடைகிறாங்களோ, தன்னுடைய பாதையை அல்லாவுக்காக தூய்மையாக்கி கொண்டார்களோ, அந்த உணர்ச்சியில் நீக்கி உருவங்களை நீக்கி தூய்மையாக்கி கொண்டார்களோ அவர்கள் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளருக்கு வெகு விரைவில் நற்கூலி அளிப்பான். இந்த காலத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக மனசு தூய்மைப்படுத்த உருவம் நீக்கணும், உள்ளம் உறுதி அடையணும், பலம் அடையணும்.